உங்க டைமையும் சேவ் பண்ணி, குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு டேஸ்ட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாவும் இருக்கணும்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான ஒன் பாட் ரசம் ரைஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஒரு ஹெல்த்தியான, டேஸ்ட்டான ரசம் ரைஸே பிடிக்காதுன்னு சொன்னவங்க கூட கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இந்த ரசம் ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் நம்ம வந்து அரிசி எடுத்திருக்கோம். நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி 1 கப். அதுக்கு 1/4 கப் வந்து துவரம்பருப்பு சேர்த்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 பேர் வந்து சாப்பிடக்கூடிய அளவு. ஸோ வந்து நல்லா 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊறட்டும், எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பக்கம் நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தாளிக்க வேண்டியது தான். ஸோ இதே ப்ராசஸை நீங்கள் அப்படியே குக்கரில் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நறுக்கி சேர்த்துருக்கோம். அது கூட 4லேருந்து 5 பல் பூண்டு. ஸோ ரெகுலராக நீங்கள் ரசத்துக்கு எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி தான். நான் எப்போவுமே சின்ன வெங்காயம் சேர்ப்பேன். 5லேருந்து 6 சின்ன வெங்காயம், 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் ஜீரகம். அது கூட நம்ம வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க தூதுவளை ரசம் பவுடர் இந்த வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் கீழே லிங்க்கில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தூதுவளை ரசம் பவுடரும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ வின்டர் சீசன்றதுனால சளி பிடிக்கிறது உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். இப்போ இது கூட கொத்தமல்லி தழைகளையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பொதுவாக நீங்கள் ரசம் வைக்கும் போது இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நீங்கள் நார்மலாக வெறும் பிளெயின் ரசம் வைக்கும் போது வச்சிங்கனாலும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் உங்களுக்கு வந்துட்டு சளி பிடிக்காமையும் இருக்கும். இப்போது ஒரு பேனில் நம்ம வந்து 1 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு 1 டீஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துட்டு அது கூட காய்ந்த மிளகாய் 1 சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பேஸ்ட்டில் மிளகு சேர்த்துருக்கோம். காரம் குழந்தைங்களுக்கு இல்லாமல் பெரியவங்களுக்குனா நீங்கள் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால மிளகு காரமே போதுமானதுன்னு நான் வந்துட்டு வேறு எதுவும் சேர்க்கலை. ஒரே ஒரு காய்ந்த மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துருக்கோம். அது வந்து 1 கப் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த புளிப்பை அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டோட்டலாக 2 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருந்தேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு அது கூட பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர் வேணும்னா நம்ம வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 2 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதி வரணும். இனி நம்ம ஒலை கொதிச்சு அரிசி போடுற மாதிரி தான். நான் வந்து பாட்லேயே பண்ணதுனால உங்களுக்கு இதே சேம் ப்ராசஸ் அரிசி போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டீங்க அப்படின்னா சூப்பராக ரசம் சாதம் ரெடி ஆயிரும். நான் இப்போ ஒலை கொதிச்சதும் நம்ம வந்துட்டு ரசம் நல்லா கொதிச்சு வரும்போது ஊற வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வேக வைக்கணும். ஸோ தண்ணி வந்து நீங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சேன்னு நினச்சி நீங்கள் எதுவும் இது பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த சாப்பாட்டுக்கு நல்லா குழஞ்சி வந்தால் தான் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பப்போ நல்லா வந்து அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருந்தோன்னா சூப்பரான ஒரு ரசம் ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். அரிசி பருப்புலாம் நல்லா வெந்து ரொம்ப சூப்பராகவும் ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து உணவு அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.